வணக்கம். நான் உங்கள் ஐஸ்வர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் க்ரீமி மஷ்ரூம் ஃப்யூஸ்லி பாஸ்தா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணி பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்யூஸ்லி பாஸ்தாவை இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இதை ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட பாயில் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் 250 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், ஒரு 6 பீஸ் கார்லிக் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். இந்த பெரிய வெங்காயம் லார்ஜ் சைஸில், ஸ்மால் சைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் அரோமா ஒன்று வரும். எனக்கு ஆக்சுவலி இந்த அரோமா ரொம்ப பிடிக்கும். இந்த பட்டரில் வெங்காயம் பூண்டு அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கி அதை சாப் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா சாட்டே ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த டைமில் இது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஆரிகானோ சேர்க்குறோம், சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதில் நம்ம மைதாவை சேர்க்க போகிறோம். இதில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்ல க்ரீமி சாஸ் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ சாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் இப்போ 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம பசும்பாலை சேர்க்குறோம். இந்த பால் பாயில் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இதை நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டு இதில் வேக வச்ச பாஸ்தாவை சேர்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். இதில் நம்ம இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் போட்டு சாட்டே பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்தா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பாஸ்தா
பேக் பண்ணுறதுக்காக நம்ம இதை ஓவன் பவுலுக்கு மாற்றிருக்கோம். இப்போ இது மேலே நம்ம டாப்பிங்க்கு மொசரெல்லா சீஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் கன்வென்ஷன் மோடில் நம்ம இந்த பாஸ்தாவை பேக் பண்ண வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம வச்சுருக்கிற டைம் வந்து 20 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிச் க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா நல்லா ரெடி ஆகிடுச்சு. அது உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.